வாங்க இன்றைக்கி நம்ம மல்லி சமையலில் ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 2.5 மணி நேரம் உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளரில் எடுத்து 2.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம உளுந்தை கிரைண்டரில் போட்டுட்டோம். இப்போ நம்ம உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கேன். நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு மாவு நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாமா. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லை கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேண்டான்னா சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மாவை நல்லா நம்ம நைஸாக புசு புசுன்னு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாவை அதுக்குள்ளேயும் நம்ம ஜீரா காய்ச்சிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த டம்ளரில் நம்ம 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம். இப்போ இந்த டம்ளர்லேயே நம்ம 2 டம்ளர் சீனி எடுத்துடலாம். இப்போ 2 டம்ளர் சீனி எடுத்தாச்சு. இதுக்கு அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம இதை ஜீரா காய்ச்சிக்கலாம். ரொம்ப முருக விட வேண்டியது இல்லைங்க. நம்ம இந்த குலோப் ஜாமுக்கு செய்கிற மாதிரி சும்மா லேசாக பிசு பிசு தன்மை இருந்தால் போதும். பாருங்கள், சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த பிசு பிசு தன்மை இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஜிலேபி பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காயிட்டும் நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு காட்டன் கிளாத்து விரிச்சிருக்கேன். அதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். காட்டன் துணியில் நம்ம மாவை போட்டிருக்கோம். சின்ன ஓட்டை போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஜிலேபி சுற்றிடலாம். இப்போ நம்ம ஜிலேபி புழிஞ்சிக்கலாம். இப்படி நம்ம பொறுமையாக அவ்வளோதாங்க. அடுப்பை சிம்மில் போட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 4 நாளாக போட்டு ரொம்ப மெதுவாக இப்படி மாவை சிம்மில் தான் போடணும் அடுப்பை. பாருங்கள், பபிள்ஸ் பூரா அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஜிலேபி எடுத்துடலாம். நம்ம ஜீராவில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஜீராவில் சும்மா ஒரு 2 நிமிஷம் ஜீராவில் முக்கி நம்ம எடுத்துடலாம். இந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ரொம்ப ஊற வைக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சுட்டு சுட்டு ஜீராவில் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம ஜிலேபி பூரா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.